கடந்த 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சி குறித்து அரசியல் தலைவர்களின் கருத்து என்ன என்று இப்போது பார்க்கலாம். அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கடந்த 4 ஆண்டு காலமாக சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்படாதது மட்டுமல்ல, அது மோசமாகி இருக்கிறது. கொலை, கொள்ளை, வழிப்பறி என்பது அதிகரித்திருக்கிறது. 2 கோடி பேருக்கு மேல் தமிழகத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வருகிறார்கள். அரசு நிர்வாகத்தின் மேலிருந்து கீழ் வரை ஊழல் என்பது எங்கும் காணாத அளவுக்கு ஊழல் மலிந்து வருகிறது. பெண்கள் மீதான, தலித்து மக்கள் மீதான வன்முறை என்பது அதிகரித்து வருகிறது. சுமார் 1 கோடிக்கு மேற்பட்ட இளைஞர்கள் வேலை கேட்டு பதிவு செய்துள்ள போது வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்திலே தொழில்துறையில், கல்வித்துறையில் ஒரு முன்னணி மாநிலமாய், வேளாண்மை உற்பத்தியில் ஒரு முன்னணி மாநிலமாய், இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் நலத்திட்டங்கள் என்று சொல்லப்படுகிற ஜனநாயக நாட்டில், ஏழை வறுமை மிகுந்த நாட்டில் வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்பதுதான் ஒரு இலக்கணம் என்றால், அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட் நல அரசு என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாய், இலக்கணமாய், மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் நம்முடைய தமிழக அரசு ஓங்கி உயர்ந்து மற்றவர்கள் பின்பற்றுகிற வகையில் ஒரு உச்சத்தை, பெருமையை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதை யாரும் மறுத்துவிட முடியாது, யாரும் குறை கூறவும் முடியாது.